எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் மொத்த கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்தது யாருன்னா அருண் தான். ஏன்னா அருண் தான் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தாப்ல. என்ன கொஞ்சம் மூளை தான் மழுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த அளவு கத்துறாருன்னு தெரியலங்க. சீரியஸா சொல்றேன். அருண் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளா ஒரு மூஞ்ச காமிச்சார் நம்ம எல்லாருக்குமே. அந்த 40 நாளா ஒரு மூஞ்ச காமிச்சார்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலா ஃபேக் அப்படின்றது இப்போ க்ளீனா புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவப்படுற ஒரு ஆள், மற்றவங்களை ப்ரோவோக் பண்ற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 40 நாளா நல்லவ மாதிரியே கைண்டா நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல. சீரியஸ்லி சொல்றேன், வேற லெவல் ஆக்டரியா நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை யார் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம் தெரியாம போற வரவனெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. கூடியே சுத்தின செவ்வால நம்ம விஷால போட்டு அடிச்சாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, ஏன் அவனை போட்டு அடிக்கிற நீனு. விஷாலே ஒரு பக்கம் ஃபீல் ஆயிட்டப்ல, உங்க கூட தானே சுத்திட்டு இருந்தா என்ன ஏன் போட்டு அடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷாலே ஃபீல் ஆயிட்டப்ல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் பண்ண சம்பவங்கள்லாம் பயங்கரமான சம்பவம் தான். இருந்தாலும் அதுல 1-2 இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் வச்ச பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் தான். அதுல 1 by 1 பார்த்தலாம். இன்னைக்கு அந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சதுங்க கலவரம். அந்த கலவரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து ட்விஸ்டர்னு கூப்பிட்டது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டர்னு கூப்பிடுறாரா, அந்த இடத்துல எனக்கு கூப்பிடாதீங்க, எனக்கு தப்பு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அருண் என்ன பண்ணிட்டாருன்னா ட்விஸ்டர்னு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாரு, திருப்பி இன்னொரு வார்த்தையை போட்டாரு. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை வந்து போட்டு விட்டாரு. ஸோ இதை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன், அதாவது நேற்று நடந்த கான்வர்சேஷனை திருப்பி கொண்டு வந்து அந்த பிரச்சனை வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து வார்த்தையை விட்டுட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீபக் வந்து மாட்டிக்கினார் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா லேபருக்குலாம் இது போதும் அப்படின்னு நம்ம சொன்னதாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வெஷல் வாஷிங் தானே வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொன்னதாகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து வசமா சிக்கிட்டாரு. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அருண் ஒரு வார்த்தையை விட்டாருங்க. அது பார்க்கும்போது செம்ம ஃபன்னா இருந்தது. ஏன்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு நீ தான் ட்விஸ்டர், உனக்கு தானே கரெக்டான பேட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாப்ல. அந்த இடத்துல அருண் வந்து நம்ம ஒரு வார்த்தையை போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை தான் ஜாக்சன் துரை அப்படின்னு மாதிரி சொன்னார் பாருங்க. ஜாக்சன் துரை இது கலாய்க்கிற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை உனக்கு எதுக்கு நான் கப்பம் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம், எதுக்கு கப்பம் கட்டுறதெல்லாம் தூக்கிட்டு வர அப்படின்னு நம்ம தான் தோணுச்சு. அதாவது இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மூளைக்கும் வாய்க்கும் இருக்க கனெக்ஷன் வந்து கட் ஆயிருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான் கனெக்ஷன் கட் ஆகிட்டா வாய் என்ன வேணா பேசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அருணோட வாய் பேசிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. சீரியஸ்லி அவர் ப்ரோவோக் ஆயிட்டார்னா என்ன பேசுறாரு எதுக்கு பேசுறாருன்னே தெரிய மாட்டுது. மற்ற என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கணும் வெறுப்பேற்றணும், அதுக்கு என்ன வேணா பேசும் அப்படின்னு பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை தான் அருண் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக தீபக் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் தான். அவர் வந்து ஆக்டிங்கில் மட்டும் சீனியர் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சீனியர் அப்படின்றதே நீ காமிச்சிட்டாரு. ஆக்சுவலாக தீபக்கும் அருணுக்கும் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து வார்த்தையை விட்டார்ல, அவர் மேலே தப்பு இருக்குன்னு தெரியும். முத்துக்குமரனும் வந்து சொல்லிட்டான், அண்ணா நீ பண்ணது தப்பு, ஆக்சுவலாக அவனை ப்ரோவோக் பண்ணா நீயும் ப்ரோவோக் ஆகிட்ட, அதில் பார்த்தீங்கன்னா நீ வார்த்தையை விட்டுட்ட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தான். அதை வந்து இவர் வந்து தீபக் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அருணை கூப்பிட்டு வச்சு சாரி கேட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக அழுகையை போட்டார் பாருங்க. அங்கே தான் தீபக்கோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் மேலே தப்பு இருக்குது, இப்போ ஒரு சாரியும் கேட்டுட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீக்கெண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இந்த பிரச்சனை எடுத்து விஜய் சேதுபதி கேட்டாலுமே சார் நான் உங்கள்கிட்ட போய் சாரி கேட்டேன் சார், நான் உண்மையிலே ஃபீல் பண்ணி சாரி கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருவாரு. அருண் நீங்களாம் இப்போ தான் ஆக்டர், அவர் அப்பத்துலேருந்தே ஆக்டர் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. வந்து முடிச்சு விட்டார் பாருங்க சொல்லியே. ஏன்னா இவர் மாதிரி இப்போ அருணுக்கு வந்து எப்படின்னா தீபக் வந்து ஒரு விஷயம் தப்புன்னு போது ஒத்துக்கிட்டார்ல, அருண் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது ஒத்துக்க மாட்டார். நான் ஒன்று செஞ்சுட்டா அது கடைசி வரைக்கும் அது கரெக்டாக அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் என்ன பொறுத்த வரைக்கும் அருண் தான். அருணோட ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடிக்குது. ஒரு விஷயம் தப்புன்னு அதை மாற்றிக்கிறதுல ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அருணை பொறுத்த வரைக்கும் அதை அக்செப்டே பண்ண முடியல. இதில் வேற வெளியில் இருக்காங்களே அவங்களோட ஆள், அதாவது டைட்டில் வினர் போன சீசன் வின் பண்ணாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் முட்டு வேற கொடுத்துட்டு இருக்காங்க வெளியிலேருந்து. ஏம்மா நீ இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற, உங்க கஷ்டம் எல்லாமே புரியுதுமா, எனக்கு புரியாமலாம் இல்லை, என்ன நீ இவ்வளோ முட்டு கொடுக்குற, அவன் என்னன்னா உள்ள பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் அவன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் வார்த்தையில் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் வந்து பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க இந்த அளவுக்கு வெளியில் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான கண்டென்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இந்த முட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். இவர் வந்து இங்கே சொதப்பிட்டு இருக்கும்போது அங்கே முட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து துண்டா மாட்டிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனிவேஸ் இப்போ சம்பவத்துக்கு வரும். இன்னைக்கு வந்து மேஜர் டாஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரி டாஸ்க் தானே. இதில் வந்து 8 பேர் சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து அந்த 8 பேருக்குள்ளே போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓட்டிங் பேசிஸில் தான் போனது. ஆனால் மேட்டர் என்னன்னா அஞ்சிதா இருக்காங்களே, அருண் ப்ரோ இருக்கணும், நான் இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த 8 பேரில் அருண் ப்ரோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. அருணுக்கும் அஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்க வந்து நெருக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோசம் விளாட்றாங்களோ இல்லையோ அருணுக்கோசம் விளையாடிட்டே இருக்காங்க. ஃபைனலாக விளையாடி முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கான எபிசோட் எண்ணில் சொன்னாங்க பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு தான் அஞ்சிதாக்கு தெரிஞ்சிருக்கானு தெரியல, அருண் ப்ரோ ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லையா, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சிதா இது இப்போ இல்லை, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு, இந்த 2 நாளாக கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனிவேஸ் இது முக்கியமான சம்பவம். 8 பேரை பிரிச்சிட்டாங்களே,
அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பேசிஸ்லாம் பிரிச்சது. இதில் வந்து பவித்ராவுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இந்த ஓட்டிங் பேசிஸில் இந்த மாதிரி பிரிக்கிறீங்களே, இதில் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை, அது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. முத்துக்குமரன் எஞ்சி சொன்னா இந்த மாதிரி ஓகேமா பவித்ரா உனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை, வேற என்னமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டப்ப இந்த 8 பேர் பிரிக்கணும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் உனக்கு தெரியலம்மா, அப்புறம் ஏமா இந்த வார்த்தையை பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பவித்ரா இப்போ உனக்கு ஓட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ பகச்சிக்காதமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இப்போதைக்கு உன்னை காப்பாற்றி உன்னை டாப்பில் தூக்கின்னு போய் வச்சிருக்குது அவனுங்க ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் பவித்ராக்கு போடுங்க, எங்களோட டார்கெட் வந்து பவித்ரா மேலே வைக்கணும், சௌந்தர்யா அவங்களுக்கு கீழே வரணும் ஓட்டிங்ல அப்படின்ற மாதிரி அந்த டார்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா உன்னை மேலே தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ பகச்சிக்கிட்ட திருப்பி கீழே இறக்கி விட்டுருவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இந்த டாப்பிக்ல பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு பாயிண்டே இல்லை, அதாவது ஒரு ஐடியா இல்லை. ஐடியா இல்லாமே அவன் கொடுக்குற ஐடியா வந்து நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்றாங்க. ஒரு ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கான ஐடியா ஏதாவது வந்தால் அதை கொடுங்க. அதை கொடுக்காம ஒரு ஐடியா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. எனிவேஸ் இந்த டாபிக் அப்புறம் 8 பேரை பிரிச்சிட்டாங்களா. ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த 8 பேர் வந்து மேனேஜர்ஸ், மிச்சம் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இதில் நம்ம தலைவர் அருண் இருக்கார்ல டப்பா, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கரில் வந்துட்டாரு. ஸோ இந்த ஒர்க்கரில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸை போடும் போதே ஆரம்பிச்சிட்டாரு, நாங்கள் என்ன ஒர்க்கர்ஸ் தானே, நாங்கள் பெக்கர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓ இன்னும் டாஸ்கே ஆரம்பிக்கலையா, இன்னும் எந்த பிரச்சனையுமே வரல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உனக்கான வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. நாங்கள் ஒர்க்கர்ஸ் தான் பெக்கர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாப்புல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா டிஸ்கஸ் பண்ணாமே வந்து ரூல்ஸ் வந்து சொல்லிட்டாரு. அந்த ரூல்ஸை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து அந்த இடத்துல பிடிச்சிட்டான். ஆக்சுவலாக அருண் பேசின பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா யூனியன் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்குள்ளேயே தான் சூஸ் பண்ணணும், அது கரெக்டான பாயிண்ட் தான், தப்பே கிடையாது. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாப்புல தான். ஆனால் மேட்டர் என்னன்னா அவருக்கு வந்து அதில் ரூல்ஸ் இருக்குது, அதாவது மேனேஜர்ஸாக நம்ம என்ன ரூல்ஸ் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு இது வச்சுட்டாரு. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இங்கே என்ன மேட்டர்னா வெளியிலலாம் யூனியன் லீடர்ஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸ் தானே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அருண் பேசுறது தானே கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அருண் பேசுறது கரெக்ட் தான், தப்பு இல்லை. அதுக்குன்னு முத்துக்குமரன் பேசுறது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக வெளியில் இருக்க ஃபேக்டரி வேறு, ஏன்னா வெளியில் இருக்க ஃபேக்டரி மேனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதெல்லாம் இருக்காது, அதாவது அவங்க என்ன வேணா நினச்ச ரூல்ஸ்லாம் போட்டுக்க முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வேற மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காரு. மேனேஜர்ஸ் தான் இங்கே என்ன ரூல்ஸ் வேணா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பவர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க மேனேஜர்ஸ் மாதிரி இவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த யூனியன் லீடர்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுல அவங்களால இன்டர்ஃபியர் ஆக முடியும், என்ன வேணா பண்ண முடியும். ஏன்னா என்ன வேணா இவங்க தான் ரூல் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் ரூல்ஸ் போடுறதும் அதை ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதும் இதுதான் டாஸ்க். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அருண் பண்ணுறதும் கரெக்ட் தான், முத்துக்குமரன் பண்ணுறதும் கரெக்ட் தான். ஏன்னா டாஸ்க் அப்படி தான் விளையாடணும். ஸோ ஒருத்தன் சொல்கிறானா அந்த ரூல்ஸ் வந்து அப்படியே ஒபே பண்ணிட்டா டாஸ்க் எங்கேஜிங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் எதிர்க்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஷோ பார்க்கறது கொஞ்சம் எங்கேஜிங்காக போகும். இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா ஆக்சுவலாக 2 பேரும் பேசிக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் பேசும்போது அருண் என்ன பண்ணிடுறாரு, ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசும்போது அங்கே பாயிண்ட் எடுத்து வைக்காம ட்ரிகர் ஆயிடுறாரு. ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபாபான்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பண்ணும்போது என்னதான் உனக்கு பிரச்சனை, ஒருத்தன் பேசுறானா திருப்பி பேசியா அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. இங்கே வந்து பேசுறதுக்கு வந்து அருணால முடியல அப்படின்னும் போது மார்க் பண்ணதுக்கு இறங்கிறாரு. இவருக்கு கரெக்டான ஆள் யார் சொல்லுங்க, சௌந்தர்யா தான். அருணும் முத்துக்குமரனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் நறுக்கு கொட்டிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். இது ஒரு இடத்துல பண்ணலங்க, இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே சௌந்தர்யா அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அவங்க டைலாக் வந்து போட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ சௌந்தர்யா அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட பங்களிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் தான் உள்ள வராரு ஒரு முக்கியமான ஆள், விநாயக் மகாதேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ராணவ் உள்ள வந்தாருங்க. ஆக்சுவலாக ராணவ் இன்னைக்கு பண்ண சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அருணால கூட முத்துக்குமரன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்க மாட்டாப்ல. ஆனால் ராணவால பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டான். அது அவனே ஒத்துக்கிறான், டே ஐயோ ராணவ் என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ராணவ் என்ன சம்பவம் பண்ணானா, ஆக்சுவலாக ராணவ் என்ன நினச்சிட்டு இருக்கான், அருண் வந்து ஒரு பயங்கரமான ஆள், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் வந்து சத்யா வந்து லெஃப்ட் ஹேண்டாக நினச்சிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம், அதாவது அருண், ராணவ், சத்யா இவங்க தான் பார்த்தீங்கன்னா பக்கவான இந்த பக்கம் இருக்க டீம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், அதுக்கு மஞ்சரி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ இந்த 2 டீமுக்கு நடுவில் தாங்க சண்டை. என்ன மேட்டர்னா அந்த யூனியன் லீடரை சூஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் பிரச்சனை. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கான். உண்மையிலே சொல்கிறேன், அருண் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்து இந்த பக்கம் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தானோ அதுக்கு இந்த பக்கத்தில் இருந்து முத்துக்குமரன் தான் பேசிக்கிட்டே இருந்தான். இன்கேஸ் முத்துக்குமரன் இந்த அளவுக்கு பேசலன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த மேனேஜர்ஸையும் வாயில போட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஏன்னா அருணோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இந்த பக்கம் இன்னும் ஒருத்தன் வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்கான், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக உடச்சு விட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்பயே எனக்கு என்ன தோணுதுன்னா மேனேஜர்ஸ் மாதிரி இவனுக்கு மதிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மேனேஜர் சொல்கிறத கேட்கணும். இவனுக்கு அப்படிலாம் இல்லை, நீ மேனேஜர் நீ எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்களா, அந்த மைண்ட் செட் தான் அருணோட மைண்ட் செட். அருண் என்ன பண்ணுறாருன்னா இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி அவரோட மொத்த வன்மத்தையும் கொட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது.
ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த டாஸ்க்ல வர பிரச்சனையோட அது முடிஞ்சிரும். அந்த டாஸ்க்ல வர பிரச்சனையில வந்து பர்சனலா இவருக்கு இருக்க காண்டு, அவருக்கு முத்துக்குமரன் மேல இருக்க காண்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, தீபக் மேல இருக்க காண்டு. ஸோ இந்த காண்டெல்லாம் எடுத்துன்னு வந்து கொட்டும்போது, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவர் வந்து ஓகே அவரோட பர்சனல் வன்மத்துக்கு வந்து டாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அவங்க டீம்ல இருக்க நெறைய பேருக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. இவங்க வன்மத்துக்கு வந்து இந்த டாஸ்க்கை யூஸ் பண்றாங்களே அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுது. என்ன அருணுக்கு அகைன்ஸ்டா பேச முடியல. எக்ஸாம்பிளுக்கு பவித்ராக்கெல்லாம் அதுதான் தோணுது. அருணுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு அந்த பக்கம் கடிக்கிற நாய் இந்த பக்கம் திருப்பி கடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அந்த பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு இவனுக்கு அகைன்ஸ்ட் என்னடா போய் பேசுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஒர்க்கர்ஸ் கேங் இருக்குல்ல, இந்த கேங்கையே அருண் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு யூனியன் லீடர் ஒருத்தர் போடணும் அப்படின்ற மாதிரி பயங்கர டிஸ்கஷனுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு 3 பேரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்தில் மேனேஜர் சைட்லேருந்து கேட்டானுங்க. அதுக்கு தான் டிஸ்கஷன் அவ்வளோ தூரம் போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் சொன்னாங்க. அதில் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அன்ஷிதாவை சூஸ் பண்ணதுக்கு முத்துக்குமரன் ஒரு ரீசன் சொன்னா பாருங்க, வேற லெவல் ரீசனுங்க. ஏன்னா மற்றவங்களை சூஸ் பண்ணுறத விட அன்ஷிதாவை சூஸ் பண்ணும் போது தான் சண்டை இன்னும் பெருசாகும், கண்டென்ட் இன்னும் நிறைய வரும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி சொல்றது, அவங்களும் அருண் மாதிரி தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பிளாஸ்ட் ஆயிடுவாங்க, பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸை போட்டுருவாங்க. அவங்க கத்த ஆரம்பிச்சாங்கன்னா மூச்சு திணற அளவு கத்துவாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், மஞ்சரி மேட்டரில் சாச்சனா விஷயத்திலே பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை அள்ளி தெளிக்கிற ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்ஷிதா தான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள இருக்க வன்மதி கொட்டுவாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வரும் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே அவங்கள தூக்கி பார்த்தீங்கன்னா யூனியன் லீடராக ஃபைனலாக போட்டானுங்க. இந்த இடத்துல அன்ஷிதா சொல்லியிருந்தாங்க, எங்க அப்பா வந்து யூனியன் லீடராக இருந்தார் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். அன்ஷிதா சொல்கிறதும் கரெக்ட் தான், அருண் சொல்கிறதும் கரெக்ட் தான். அதுக்குன்னு மேனேஜர் சைடில் வந்து தப்பு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா பிக் பாஸ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் என்ன ரூல்ஸ் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ரூல்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய எப்படி சொல்லி தற்கூரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, டேய் ஒர்க்கர்ஸ் யூனியன் லீடர் வந்து யூனியன் அவங்க தானே சூஸ் பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் மேலே தானே தப்பு அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அட பாவி தற்கூரிங்களா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. அங்கே ரூல்ஸ் வேறு, இங்கே ரூல்ஸ் வேறு. பிக் பாஸ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் என்ன ரூல்ஸ் வேணா போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன ரூல்ஸ் வேணா போட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மொட்டையாக பிக் பாஸ் முடிச்சு வச்சிருக்காரு. அப்படின்னும் போது அவங்க என்னவெல்லாம் போடலாம்ல. ஸோ அதுதாங்க டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது தப்பு அது கரெக்டுன்னு சொல்ல முடியல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் பார்க்கும்போது அது கரெக்டாக தான் தெரியும், இவங்க சைடில் பார்க்கும்போது கரெக்டாக தான் தெரியும். என்ன அந்த டாஸ்க்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது அதில் எவன் வார்த்தையை விடுறது, எவன் தப்பான வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்க பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல ராணுவ உள்ள வந்தான்னு சொன்னல, ராணுவுக்கு என்ன பிரச்சனைனா முத்துக்குமரன் சொடக்கு போட்டு கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சுட்டு சாரி கேட்கணும் முத்துக்குமரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இவங்களாம் சாரி கேட்கணும், என்ன மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் என்ன சொன்னால், நான் சொடக்கே போடலை, நான் சொடக்கு போடுற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் குறும்படம் போட்டோம், ஃபுட்டேஜ் இருந்தால் நான் வெளியே போயிடுறேன், வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறான். என்ன மேட்டர்னா அங்கே ஜெஃப்ரியும் பார்த்துருக்கான், அங்கே வந்து முத்துக்குமரன் சொடக்கே போடல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை ராணுவ கூப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அருண் என்ன பண்ணியிருக்கான், ராணுவ கூட்டிட்டு போயிருக்கான், அவன் பக்கம் போவாத இந்த என் பக்கம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ கூட்டிட்டு போகும் தான் ரொம்ப அக்ரெசிவாக கத்திருக்கான், டே ராணுவ இங்கே வாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி கூப்பிட்டுருக்கான். அப்படி கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அருண் என்ன சொல்றாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி, எங்களை வந்து கீழ்த்தனமாக நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ மண்டையில் வந்து ஃபீட் பண்ணி விட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ வந்து சுயமாலாம் யோசிக்கிற அளவு கெப்பாசிட்டி இல்லைங்க. அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்க ஆள் மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ராணுவ பொறுத்த வரைக்கும் ரோபோ மாதிரி, எவனாவது அந்த ரோபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்து விட்டானா நல்லா ஆடும். என்ன அந்த கீ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடங்கிடும். அதுதான் ராணுவோட கேரக்டர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அருண் வந்து பயங்கரமாக கீ கொடுத்துட்டு இருக்கான். ராணுவ என்ன நினைக்கிறான், நம்ம அருண் கூடயே இருப்போம், பயங்கரமான பிளேயர், இவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. வீக்கெண்டில் வந்து அருண் அடிச்சா கூட அருண் கூட தாங்கிடுவான். ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச ஒரு மாதிரி பவ்யமாக வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேச்சு திறமையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பேசி சமாளிச்சிருவான். ராணுவ அவனாவது பேசி தப்பிச்சுப்பான், உன்னால் பேசி தப்பிக்க முடியுமா? நீ எந்திரிச்சு ஒரு வார்த்தை பேசும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ திணறுவேன். அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணுற, அதுவும் முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக கிரியேட் பண்ணுறன்ற போது அவன் எடுத்து 4 பாயிண்ட்டை ஒரே சமயத்தில் வச்சிருவான். உன்னால் ஒரு பாயிண்ட்டே வைக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் ராணுவ கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா, ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேள்வியை விட்டுட்டு வேற ஒரு பதில் சொல்லுவார்ல, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா காண்டாய் டே நீ உட்கார்றா அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருவாப்ல. ஏன்னா விஜய் சேதுபதி திட்டுறது கூட ஒருத்தனுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ தான், ராணுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்பத்தி ஓட்டு வாங்கிட்டே இருந்தார். மொத்த வீடியோ நான் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற ஓட்டு வாங்கிட்டே இருந்தார். இப்போ அதே டாக்டிக்ஸை தான் பார்த்தீங்கன்னா அருண் எடுத்துருக்காருன்னு தோணுது. மொத்த வீடியோ எதிர்த்துட்டு மொத்த வீடுக்கு அகேன்ஸ்டாக நம்ம நின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பத்தி ஓட்டு வரும், மொத்த வீடு நம்மளை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி அருண் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாதோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஆனால் பயங்கரமான டஃப் ஃபைட்டாக போச்சுங்க. இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் சரி முத்துக்குமரனுக்கும் சரி பயங்கரமான டஃப்பாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கும் சரி தீபக்கும் சரி சரியான ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருண் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன ஒரு வில்லன் சைடில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கான டப்பா டான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க, நான் சொன்னல இவர் விஷாலை வந்து அருண் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அடிச்சிட்டார் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நண்பன் அப்படின்றதுக்கோசம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசி விட்டாப்புல. அவர் வந்து தீபக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும்
பர்சனலாக பேசிக்கிட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னார். ஸோ அதை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அருண் வந்து நண்பன் கூட பார்க்காம ஏறி மிதிச்சு விட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ரொம்பவே எப்படி சொல்றது, மனசு உடஞ்சு போயிட்டாருன்னு சொல்லணும். ஆனால் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன், இந்த மனசு உடஞ்சதுனாலயா இல்லை வேற ஏதாவது ரீசன் என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாக விஷால் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கண்டென்ட்ல ஒன்றுமே இல்லை. ஜெஃப்ரி கூட 1-2 இடத்துல வந்து பேசுகிறான், விஷால் ஒரு இடத்துல கூட பேசல. விஷால் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அவர் எப்படி சொல்ற ரொம்ப சாஃப்டாகவே ஆடிட்டு யாரையுமே பகச்சிக்காம ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருண் பண்றது எப்படி இருக்கு, பார்க்க எங்கேஜிங்கா இருக்கா, நிறைய பேருக்கு வெறுப்பா இருக்குன்றாங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.